ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்ஜர் பார்க்க போகிறோம். லெட்ஜர் வந்து அக்கௌண்டிங்கில் வந்து செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். லெட்ஜர் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக வரும். ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லெட்ஜர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜருக்கான இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஆஃப்டர் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல், recorded entries are classified and grouped into by preparation of accounts. நம்ம வந்து ஜேர்னலில் டிரான்சாக்ஷன்ஸை போட்டதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க எல்லா என்ட்ரிஸையும் வந்து கிளாஸிஃபை பண்ணி அதை வந்து ஒரு குரூப் பண்ணுவோம். எதெல்லாம் வந்து ஒரே இதுவாக இருக்கும். இப்போ ராம்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவர் சம்மந்தமான எல்லாத்தையுமே வந்து அவரோட அக்கௌண்ட்டில் தான் வந்து எழுதுவோம். அதுதான் வந்து குரூப்புன்னு சொல்லுவோம். The book which contains all set of accounts with personal, real and nominal accounts is known as ledger. எந்த இதில் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸும் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தோம். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் பார்த்தோம். இது எல்லாமே வந்து எந்த ஒரு புக்கில் இருக்குதோ அதை தான் வந்து நம்ம வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். It is known as principal books of account in which account-wise balance of each account is determined. லெட்ஜரை வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு முதன்மையான புக் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல்னால் அதான் முதன்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மையான ஒரு புக் வந்து எதுனா அது வந்து லெட்ஜரை தான் சொல்லுவோம். அதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்ன பேலன்ஸ், இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பேலன்ஸ் வரும், சேல்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பேலன்ஸ் வரும் அப்படின்றது வந்து நம்ம எங்கே டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெட்ஜரில் தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஜேர்னல் வந்து ஜஸ்ட் என்ட்ரிஸ் மட்டும்தான் நம்ம வந்து அதில் பாஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து தெரியாது. ஆனால் லெட்ஜரில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் என்ன பேலன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லெட்ஜருக்கு வந்து ஒரு ஸ்பெசிமென் கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் சைட் ஃபார்மேட், டெபிட் சைட், கிரெடிட் சைட், டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட் ருபீஸ், டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட் ருபீஸ். டேட்டில் வந்து டேட் கொடுத்துருந்தா போடுவோம். பர்டிகுலர்ஸில் வந்து நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை எழுதுவோம். டெபிட் சைடில் வந்து என்ன எழுதுவோம்னா 2 போட்டு எழுதுவோம். டெபிட் சைடில் எழுதும் போது இப்போ ஒரு ராம்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம டெபிட் சைடில் எழுதுகிறோம் அப்படின்னா 2 ராம் அப்படின்னு எழுதுவோம். அதே நம்ம கிரெடிட் சைடில் எழுதுகிறோம் அப்படின்னா பை ராம் அப்படின்னு எழுதுவோம். இந்த 2க்கும் பைக்கும் வந்து எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. ஆனால் நம்ம எழுதும் போது டெபிட் சைடில் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2 போட்டு தான் எழுதணும். கிரெடிட் சைடில் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பை போட்டு எழுதணும். ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்னா நம்ம ஜேர்னல் எழுதி வச்சுருப்போம்ல, ஜேர்னலுக்குன்னு ஒரு புக்கு வச்சுருப்போம். அதில் என்ட்ரிஸ்லாம் போட்டிருப்போம். அந்த புக்கில் வந்து எந்த பேஜ் நம்பர்லேருந்து நம்ம எடுத்தோம், இந்த அக்கௌண்ட் வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அந்த ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்றதுல வந்து போடுவோம். அது வந்து பேஜ் நம்பர் தான். அமௌண்ட் காலமில் வந்து அமௌண்ட் ருபீஸ் போடுவோம். அதே தான் கிரெடிட் சைட்லேயும் வரும். நெக்ஸ்ட் வந்து போஸ்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா the process of transferring the debit and credit items from journal to classified accounts in the ledger is known as posting. இப்போ நம்ம வந்து ஜேர்னல்லேருந்து இந்த லெட்ஜருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணி என்ட்ரி போடுறோம்ல, அந்த ப்ராசஸை தான், அந்த வேலையை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜேர்னலில் போட்ட என்ட்ரிஸை கிளாஸிஃபை பண்ணி குரூப் பண்ணி அதை லெட்ஜரில் போடுவோம்ல, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் போஸ்டிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெட்ஜர் போஸ்டிங்கில் ஒரு சிம்பிள் சம் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு லெட்ஜர் போஸ்டிங் தான். ஆனால் இதே ஃபார்மேட்டில் தான் எத்தனை லெட்ஜர்னாலுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சம் பார்க்கலாம். இப்போ ப்ரிப்பேர் த ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் ஆஃப் அ ஃபர்ம் ஃபார் த இயர் ended 31/12/2050 duly balanced off from the following details. 2015 January 1 inventory of stationery 480. April 5 purchase of stationery by check 800. November 15 purchase of stationery on credit from 5-star stationery mart 1280. December 31st inventory of stationery 240. இப்போ இதுதான் சம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளை வந்து ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்க்கு லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்டேஷ்னரி January 1 இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸ்டேஷ்னரின்றது நமக்கு வந்து அசட்.
இது வந்து ஃபேமோட சொத்து மாதிரி தான். ஸோ அசெட்னா நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரணும் அப்படின்னா டெபிட் சைடில் வரணும். லயபிலிட்டிஸ் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரணும். அப்போ அசெட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து அசெட்ஸ்க்கு டெபிட் சைடில் வரணும், லயபிலிட்டிஸ்க்கு கிரெடிட் சைடில் வரணும். அப்போ ஸ்டேஷ்னரி வந்து நமக்கு வந்து ஒரு அசெட். ஸோ நான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெபிட் சைடில் எழுதுகிறேன். இயர் என்னது 2015. அப்போ டேட் காலமில் 2015 January 1 இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்டேஷ்னரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதுறதுனால டெபிட் சைடு எழுதும்போது நான் என்ன சொன்னேன், 2 போட்டு எழுதணும்னு சொன்னேன். அப்போ 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ்னா பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதணும், க்ளோசிங் பேலன்ஸ்னா பேலன்ஸ் கேரி டவுன் எழுதணும். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்றதுனால நான் வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் எழுதிக்கிறேன். அமௌண்ட் வந்து 480. செகண்ட் ஒன் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி பை செக் 800. நம்ம வந்து ஸ்டேஷ்னரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், ஸ்டேஷ்னரி வந்து நமக்கு வந்து உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ ஸ்டேஷ்னரி வந்து நான் டெபிட் பண்ணுவேன். எப்படி வாங்குறேன், செக் மூலமாக வாங்குறேன். அப்போ செக்னா பேங்க்ல இருந்து பே பண்ணுவாங்க. அப்போ பேங்க்ல இருந்து தான் நமக்கு வந்து பைசா வெளியில் போகும். ஸோ பேங்க்குக்கு என்ன வரும் அப்படின்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் வரும். அப்போ கிரெடிட் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டை. ஸோ டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ இங்கே வந்து ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இது ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டு பேங்க் போடணும். அப்போ டு பேங்க்னா இந்த சைடு வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை நம்ம வந்து விட்டுடுறோம். இன்னொரு அக்கௌண்ட் வந்து டு பேங்க் இருக்குது. அப்போ நம்ம டெபிட் சைடில் வந்து டு பேங்க் போடணும். இதுக்கு டேட் என்னன்னா April 5. ஸோ April 5 போட்டுக்கிறேன். டு பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 800. அவ்வளோதான். இப்போ இது வந்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் 5 Star ஸ்டேஷ்னரி மார்ட். இது வந்து நான் வந்து காசு கொடுத்து வாங்கல, கிரெடிட்டாக வாங்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுலேயும் வந்து ஸ்டேஷ்னரி தான் நமக்கு வந்து உள்ளே வரும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ்ன்னும் போது நம்ம ஸ்டேஷ்னரியே போட்டுடலாம். ஸ்டேஷ்னரி வந்து டெபிட் பண்ணிடுறோம். யார் கொடுக்குறா பாருங்க, 5 Star ஸ்டேஷ்னரி மார்ட் தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ இவங்க யாரு, கிவர். நம்ம கோல்டன் ரூல்ஸ்ல என்ன படித்தோம், டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர்னு படித்தோம். அப்போ இவங்களை வந்து என்ன பண்ணி இவங்க வந்து கொடுக்குறாங்க நமக்கு. ஸோ கிவர். அப்போ இவங்களை வந்து நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். அப்போ டு 5 Star ஸ்டேஷ்னரி மார்ட். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டேட்டா டு 5 Star ஸ்டேஷ்னரி மார்ட்னு வரும். நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்ல வந்து ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ இதை வந்து விட்டுடுறோம். இன்னொன்று என்ன இருக்குது, டு 5 Star ஸ்டேஷ்னரி மார்ட் இருக்குது. அப்போ ஸோ டூன்னும் போது டெபிட் சைடில் நம்ம எழுதுகிறோம். டேட் வந்து November 15 டு 5 Star ஸ்டேஷ்னரி மார்ட். ஸ்டேஷ்னரி மார்ட் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ, 1280. அவ்வளோதான். ஃபோர்த் ஒன் பாருங்க, இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்டேஷ்னரி 240. இதுவும் வந்து இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்டேஷ்னரி தான், இதுவும் வந்து இன்வென்ட்ரி ஆஃப் ஸ்டேஷ்னரி தான். ஆனால் இதுக்கு டேட் என்ன, Jan 1. இதுக்கு டேட் என்ன, December 31. ஸோ இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். இயரோட எண்டிங்கில் இருக்கிறதுனால இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ், இது இயரோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் வரும். டேட் என்ன, ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கிறோம் 2015. டேட் வந்து December 31. இது வந்து கிரெடிட் சைடில் எழுதும் போது என்ன எழுதணும் சொன்னால் பை போட்டு எழுதணும். டெபிட் சைடில் எழுதும் போது 2 போடணும், கிரெடிட் சைடில் எழுதும் போது பை போடணும். ஸோ பை பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ்ன்றதுனால கேரி டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன். அமௌண்ட் எவ்வளோ, 240. இப்போ அவ்வளோதான் நமக்கு என்ட்ரிஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து டேலி பண்ண போகிறோம். இந்த பக்கம் தான் வந்து டோட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2560 வரும்.
இதே அமௌண்ட்டு இந்த பக்கம் போட்டுக்கிறோம் 2560. இப்போ இந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது, இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் இங்கே வர அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இங்கே வந்து கேரி டவுன் பண்ணுவோம். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 240 இருக்குது, இங்கே 256 இருக்குது. இதை வந்து இந்த 240 இந்த 2560லே அடங்கிடும். ஸோ நம்ம வந்து இந்த அமௌண்ட் வந்து போட வேண்டாம், 2560 தான் போடணும். புரியுதா? இது வந்து இவங்க கொடுத்ததோட இவங்க கொடுத்துருக்கிறதுல இருக்கிற பேலன்ஸ் தான் 240. ஆனால் நமக்கு வரப்போ 2560 வருது. ஸோ ஆனால் இந்த பேலன்ஸ்குள்ளே 240 இருக்கிறதுனால நம்ம இந்த பேலன்ஸ் போட வேண்டாம், இந்த பேலன்ஸ் போடணும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது வந்து 2016 வந்துடும். 2015 இயர் வந்து நமக்கு முடிஞ்சிடும், December 31 முடிஞ்சிடும். ஸோ இது வந்து 2016 Jan 1 இயரோட ஸ்டார்டிங். இது டு பேலன்ஸ் brought down அமௌண்ட் வந்து எவ்வளோ? 2560. அவ்வளோதான் சம்மு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எழுதணும். இது வந்து அசட்டாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடில் வரணும், லயபிலிட்டிஸாக இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடில் வரணும். அமௌண்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதும்போது 2 பேலன்ஸ் brought down போட்டு எழுதணும். க்ளோசிங் பேலன்ஸ் எழுதும்போது 2 பேலன்ஸ் கேரி டவுன் போடணும். மீதி எல்லாத்துக்கும் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு நம்ம என்ன லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு என்ட்ரி இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை வந்து போடணும். இங்கே அப்படியே என்னென்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே போடணும். போட்டுட்டு வர அமௌண்ட் வந்து எந்த பக்கம் ஹையராக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்மியாக இருக்கிற சைடில் வந்து டேலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.